ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் ரவுட்டரை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடோ இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரவுட்டர் வந்து வச்சுருக்கீங்க. டென்டா, டி-லிங்க், டிபி லிங்க் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரவுட்டர் வச்சுருக்கீங்கன்னா மேல் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை சிக்னல் வராது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மல்டிபிள் ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்கள் பில்டிங் ஃபுல்லாகவே அது வந்து ஒய்ஃபை கேம்பஸ் மாதிரி ஆயிரும். இதனோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு ரவுட்டர் வச்சுருக்கீங்க. இந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் வரும், மேலே வந்து உங்களுக்கு வராது. அந்த மாதிரி டைமில் உங்கள்கிட்ட ஏதோ பழைய ரவுட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, இங்கே உங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து டேரெக்டாக வந்துட்டு இந்த செகண்ட் ரவுட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து சிக்னல் வந்துடும். நெக்ஸ்ட்டு இல்லை எனக்கு வந்து தேர்ட் ஃப்ளோருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் ரவுட்டர் இருக்குல்ல, செகண்ட் ரவுட்டர் இருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து இந்த மூணாவதுக்கு ஒரு ரவுட்டருக்கு வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒய்ஃபை கேம்பஸ் மாதிரி ஆயிரும். இதுதான் இதனோட வீடியோவோட கான்செப்ட். இப்போ டேரெக்டாக நான் வந்து டயக்ராமுக்கு வந்துடுறேன். இதனுடைய கான்செப்ட் என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ஐஎஸ்பியிலேருந்து ஒரு நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன். ஏர்டெல்லோ, வோடாஃபோனோ, பிஎஸ்என்எல்லாம் வாங்கியிருக்கேன். அதாவது ஐஎஸ்பியிலிருந்து ஒரே ஒரு ரவுட்டர் வந்து நான் வந்து டென்டா ரவுட்டர் நான் வந்து உதாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ரவுட்டர் வேணாலும் வச்சுருக்கலாம். இந்த ஐஎஸ்பியிலேருந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கி நான் வந்து வேனில் வந்து போட்டுட்டேன். அதாவது ரவுட்டருக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூவாக இருக்கும், இல்லாட்டி வந்தால் எல்லோ கலராக இருக்கும், இல்லாட்டி ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வேன் போர்ட் அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்து நான் வந்து வேனில் வந்து ஒரு பப்ளிக் ஐடி போட்டானே எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகுது. இந்த ரவுட்டர்லேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து நான் சுவிட்சில் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து எனக்கு வந்து ரவுட்டர் வேணும். என் கீழே இருக்க சிக்னல் வந்து எனக்கு மேலே வர மாட்டேங்குது. அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து உதாரணத்துக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து டைரெக்டாக நான் வந்துட்டு இன்னொரு ரவுட்டர் நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில், இங்கே வந்துட்டு நான் லேண்டில் கொடுத்துட்றேன். இங்கே நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு வந்து ஒய்ஃபையும் ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு நான் ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து டேரெக்டாக ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நான் போட்டேன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் பத்தாது, எனக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு ஒரு லேண்ட் கேபிளை எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரவுட்டருக்கு வந்து இந்த மாதிரி லேண்ட் கேபிள் கொடுத்துருங்க. இங்கேயும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பில்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கேம்பஸாக ஆயிரும். இப்போ வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து உதாரணத்துக்கு இந்த 3ஓட ஒய்ஃபை யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை சிக்னல் வந்து அதுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர் போகிறப்ப அந்த சிக்னல் வந்து அப்படியே அதனோட ஒய்ஃபை நீங்கள் சிக்னல் வச்சுருப்பீங்களே, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிரும். உங்களுக்கு வந்து நெட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 3 ரவுட்டர் வச்சு தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து டென்டா ரவுட்ரு. இந்த ப்ளூ கலர் கேபிள் வந்து என்னுடைய ஏர்டெல் கனெக்ஷன். இதிலிருந்து ஒரு லேன் வந்து அவுட் எடுத்திருக்கேன். அப்படியே எடுத்து இதை நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற டி-லிங்கில் வந்து ஒரு லேன் போர்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். இந்த எல்லோ கலரில் போட வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு லேன் அவுட் எடுத்து இன்னொரு ரவுட்டர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஜிக்ஸால். இதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட். இது எப்படி வந்து 1 by 1 வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டென்டாவை பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுட்டர் டென்டா ரவுட்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா AC-V7 AC1200 இருக்க ரவுட்டர். என்னோடய மாடல் வந்து பேக் சைடில் இருக்குது. இப்போ இதில் ஒரு லேண்ட் கேபிள் போட்டுட்டு நான் வந்து சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்து நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறேன். அதாவது பப்ளிக் ஐடி எல்லாமே. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டென்டா ரவுட்டர் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஏர்டெல்லோட பப்ளிக் ஐடியை போட்டுட்டு கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து என்னோடய ரவுட்டரை வந்து ஒரு சிஸ்டத்தில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ரவுட்டரில் நான் எந்த கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ இதனுடைய பப்ளிக் ஐடி நான் போட்டேன். அதாவது நான் ஏர்டெல்லில் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் போட்டால் தான் உங்கள் ரவுட்ரு வந்து ஃபஸ்ட்டு வேலை செய்யும். இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய பப்ளிக் ஐடி நான் போட்டுறேன். இப்போ நான் பப்ளிக் ஐடி வந்து போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே என்னோடய கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற டென்டாவோட ஒய்ஃபை நேமும் பாஸ்வேர்டும் நான் வந்து செட் பண்ணுறேன். நான் வந்து டென்டானே நான் வந்து கொடுத்துக்கிறேன்.
பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றேன். 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய ரவுட்டருக்கு வந்து எனக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது பப்ளிக் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ ஒய்ஃபைக்கு வந்து நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டேன். என்னுடைய ஒய்ஃபை பார்த்திங்கன்னா டென்டான்னு வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய டிஹெச்பி வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுங்க, மெயின் ரவுட்ரு. ஏன்னா இந்த ரவுட்டரில் தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து டிஹெச்பி வந்து எனேபிள் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிட்டு இந்த இடத்துல இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸை நீங்கள் 3க்குமே நீங்கள் மாற்றிடுங்க. இப்போ வந்துட்டு என்னோடய கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ரவுட்டருக்கு வந்து நான் வந்து ஐபி அட்ரஸை நான் மாற்றிடுறேன். அதாவது 192.168.0.1 இருக்குதுல்ல, இங்கே நான் வந்து 20ன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிஹெச்பி சர்வர் இருக்குல்ல, இதை வந்து நான் எனேபிள் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த 2 மட்டும்தான் நான் வந்து மாற்ற போகிறேன். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ரவுட்ரு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ரவுட்டருக்கு பின்னாலே ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் 192.168.0.1 இருக்கும், இல்லாட்டி வந்து 1.1 இருக்கும். இந்த 10 டவர் ரவுட்டர் டிஃபால்ட்டு பார்த்திங்கன்னா 192.168.0.1 இருக்குது. நான் வந்து 3 ரவுட்ரு வந்து வரிசையாக கனெக்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ரவுட்டருக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் நான் வந்து செட் பண்ணிடுறேன். இந்த ரவுட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டவர் ரவுட்டருக்கு நான் வந்து 20ங்கிற ஐபி அட்ரஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்த உடனே எனக்கு வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் ஆன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் நீங்கள் வந்து 20ன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ்ஸு 1லேருந்து எனக்கு இப்போ 20ஆக மாறிடுச்சு. இப்போ நான் போய் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு 20 ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து டீலிங்க் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த ரவுட்டரை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரவுட்டரை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2வது ரவுட்டரை நான் வந்து சிஸ்டத்தில் வந்து லேண்ட் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறேன். இதுதான் வந்து டீலிங்க்கு. இதனுடைய மாடல் பாருங்கள், DIR 615. இப்போ வந்து டைரெக்டாக ஒரே ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து இதில் போட்டு நான் வந்து சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து சிஸ்டத்தில் கொடுத்துருங்க. இப்போ என்னுடைய செகண்ட் ரவுட்டரை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கனெக்ஷன் எப்படின்னா, ஒரு ரவுட்டரை வந்து டேரெக்டாக ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து இந்த கம்ப்யூட்டர் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நான் எந்த கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது. ரவுட்டரை வந்து ஓப்பன் பண்ணவாட்டி இப்படி தான் இருக்கும். இந்த வேன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செகண்டாக நீங்கள் வந்து எந்த ரவுட்டரை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாலும் சரி, கனெக்ஷன் டைப்பில் நீங்கள் வந்து DHCPயை கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து 3rd ரவுட்ரு, 4 ரவுட்ரு, இல்லாட்டி இந்த 5th ரவுட்ரு, எந்த ரவுட்ரு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுடைய கனெக்ஷன் டைப்பு வந்துட்டு ஒரு ரவுட்ரு வந்து இன்னொரு ரவுட்ருக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து DHCPலேயே வச்சுருங்க. அவ்வளோதான். வேறு எப்படி இந்த கனெக்ஷன் ஒன்றும் இல்லை. வேனில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து DHCP மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து ஒய்ஃபை வந்து யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறதுக்கு இருக்குது. நான் வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நான் வந்து டீலிங்க்குன்னே கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ கனெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு உங்களுடைய செகண்ட் ரவுட்டில் இருக்கிற DHCP சர்வர் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. செட்டப்பில் போயிட்டு இந்த லோக்கல் நெட்வொர்க்குன்னு இருக்குல்ல, இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இதில் உங்களுடைய செகண்ட் ரவுட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களே, அதில் நீங்கள் வந்து 2 சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்துட்டு உங்களுடைய ரவுட்டரோட ஐபி அட்ரஸை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். என்னுடைய ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செகண்ட் ரவுட்டருக்கு நான் வந்து 21ங்கிறத நான் கொடுத்துருவேன். அதாவது லேண்ட் இன்டர்ஃபேஸ் செட்டப் இருக்குல்ல, இதில் நான் வந்து 21ன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ரவுட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு செட்டிங்ஸை நான் பண்ணிடுறேன்.
என்னோடய செகண்ட் ரவுட்டரோட டிஹெச்பி சர்வர் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து டிசேபிள் இருக்கும் சில ரவுட்டரில், சில இதில் பார்த்திங்கன்னா நன்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து நன் கொடுத்துட்டேன். இந்த 2 மட்டும்தான் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 செட்டிங்ஸ் தான் நான் வந்து செகண்ட் ரவுட்டரில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வேனில் வந்து டிஹெச்சிபி கொடுத்துருக்கேன், ஒய்ஃபைக்கு எப்பயும் போல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு உங்களோட செகண்ட் ரவுட்டருக்கு டிஃபால்ட்டாக வந்து 0.1 இருக்கும், அதுக்கு பதிலாக நான் வந்து 21ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து 3மே வந்து ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா எல்லா சீரீஸுமே வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 0.1 இதுவும் 0.1ன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. மெயின் ரவுட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ரவுட்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இல்லாட்டி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே 1 கொடுத்துட்டிங்கன்னா செப்பரேட்டாக வந்துட்டு அந்த ரவுட்டரை நீங்கள் கழட்டி வச்சுட்டு ஒரு லேண்ட் கேபிள் ஒரு சிஸ்டத்துலேயே லேப்டாப்லேயே கொடுத்து தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த செகண்ட் ரவுட்டருக்கு நான் வந்து 21ன்னு கொடுத்துட்டேன். இப்போ அப்ளை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எந்த ரவுட்டருக்கு நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணினாலும் இந்த மாதிரி தான் ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். செட்டப்பில் போயிட்டேன், லோக்கல் நெட்வொர்க்கில் போயிட்டு எனக்கு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. 0.1லேருந்து எனக்கு வந்து 21க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. டிஹெச்பி சர்வர் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண வாட்டி சரியாக ஒர்க் ஆகலை. இப்போ செகண்டாக வந்து டிஹெச்பியில் வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். நன் கொடுத்துட்டு இப்போ அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இதுவும் வந்து முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரவுட்டில் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சது. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து தேர்ட் ரவுட்டர்லையும் பண்ண போகிறீங்க. ஏதோ நீங்கள் ஃபோர்த் ரவுட்டர் வச்சுருந்தீங்கனாலும் சேம் மெத்தட் இது தான். இப்போ நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்னோடய 3வது ரவுட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 3வது ரவுட்டர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸால். இப்போ செகண்ட் ரவுட்டர் வந்து எப்படி வந்துட்டு ஒரு லேண்ட் போர்ட்டில் வச்சு சிஸ்டத்தில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் இதுவும். இந்த எல்லோ கலர் இருக்குது பாரு, என்னோடய மாடல் வந்து கீழே இருக்குது. இந்த எல்லோ போர்ட்டில் நான் எதுலேயும் ஒன்று போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு இப்போ நான் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னுடைய 3வது ரவுட்டரை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த டெஸ்க்டாப்பில் அந்த ரவுட்லேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து இந்த சிஸ்டத்துக்கு நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்துட்டு இதனோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.1. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இதனோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து 192.168.1.1ல் இருக்குது. இது வந்து டிஹெச்பி சர்வரில் தான் இருக்குது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா செட்டப்பில் போயிருங்க. செட்டப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரவுட்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஹெச்பியில் தான் வச்சுருக்கேங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இதில் பார்த்திங்கன்னா டிஹெச்பின்னு இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்னு இருக்கும், இல்லாட்டி வந்து டைனமிக்னு இருக்கும். இங்கே நான் வந்துட்டு டைனமிக்லேயே நான் கொடுத்துட்றேன். டிஃபால்ட் வந்து டைனமிக்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒய்ஃபை போகலாம். ஒய்ஃபைல வந்துட்டு நேம் வந்து இதை சேஞ்சஸ் பண்ணட்டுமான்னு கேட்குது. நான் வந்து அதே நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். ஒயர்லெஸ்னே இருக்கட்டும். இந்த பிராண்டோட பேரை கூட நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ரீபூட் கேட்குது. நான் வந்து லேட்டர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ரவுட்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் போட்டால் மட்டும்தான் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ரவுட்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு வந்து கனெக்ட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐபி அட்ரஸ் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். அதாவது லேண்ட் செட்டிங் அப்படிங்கிற ஐபி அட்ரஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு 192.168.0.0. ஃபஸ்ட் ரவுட்டருக்கு நான் 20 கொடுத்தேன். அடுத்த ரவுட்டருக்கு நான் வந்து 21 கொடுத்தேன். இதுக்கு வந்து 22 கொடுத்துட்றேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு கீழே வந்து அந்த டிஹெச்பி வந்து நான் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.
ஐபி அட்ரஸ் வந்து மாற்றிட்டேன். இங்கே வந்து அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ ரீஸ்டார்ட் ஆன விட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, எனக்கு இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க, ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்துட்டு உங்களோட லேண்டில் வந்து நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுங்க. ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் இதே சீரீஸில் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த ரவுட்டருக்கு வந்து நான் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன், பட் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிற லேனுக்கு வந்துட்டு இந்த சீரீஸில் இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸை தூக்கி இங்கே போடுங்க. 192.168.0.22ன்னு கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு வந்து நீங்கள் 250 எந்த ஐபி அட்ரஸ் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன், க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் வச்சு இங்கே என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன். வேனில் வந்து டிஹெச்பியில் தான் இருக்குது. ஐபி அட்ரஸ் நான் கொடுத்த ஐபி அட்ரஸ் வந்து மாறிடுச்சு. 192.168.0.22. ஓகே, இப்போ ஒயர்லெஸில் போய் செக் பண்ணுறேன். ஒயர்லெஸில் வந்துட்டு நேம் அதுவும் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு 3 ரவுட்டரும் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோனில் 1 by 1 கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மூணுமே கான்ஃபிகர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில், இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில், இது வந்து செகண்ட் ஃப்ளோரில். ஓகே, இந்த ப்ளூ கலர் கேபிள் வந்து நான் வந்து ஏர்டெல்லில் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன்ல, அதை வந்து நான் இங்கே வேனில் போட்டுறேன். இப்போ வேனில் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரவுட்டருக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதிலிருந்து ஒரு அவுட் எடுத்து இந்த ரவுட்டருக்கு நான் வந்து லேண்ட் கேபிள் இருக்கு எடுத்து இங்கே லேண்ட் போர்ட்டில் போட்டேன். இப்போ இன்னொரு லேண்ட் கேபிள் எடுத்து இதில் ஒன்று போட்டு என்னுடைய செகண்ட் ஃப்ளோர் ரவுட்டருக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த எல்லோ கலரில் போட வேண்டாம், இது வந்து வேன். இதில் மட்டும்தான் போடணும் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஓகே, இப்போ இதிலிருந்து ஒரு அவுட் எடுத்து என்னுடைய செகண்ட் ஃப்ளோர் ரவுட்டருக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதுதான் வந்து சிம்பிள் கனெக்ஷன். பட் நீங்கள் பண்ணுறப்ப கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரப்போ கேபிள் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வரும். ஒரு ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட் ரவுட்டரில் வேனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து 10 டீலிங்கில் கொடுத்துருக்கேன், இதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து இன்னொரு ரவுட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோனில் செக் பண்ணலாம் கனெக்ஷன். இப்போ 3 ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் வந்து முடிஞ்சுது. இப்போ இந்த மொபைல் ஃபோனில் நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ மொபைல் ஃபோன் இருக்கிற டேட்டா யூஸர் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒய்ஃபைக்கு வரேன். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ சர்ச் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா ஒய்ஃபை வந்து எனக்கு காட்டிடுச்சு. இங்கே வந்துட்டு இந்த டென்டான் இருக்குது பாருங்கள், இன்னொரு டைம் சர்ச் கொடுக்குறேன். ஓகே, வந்துடுச்சு. இந்த டென்டாங்கிறது என்னுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ரவுட்டர் நேம். இந்த டீலிங்க்குங்கிறது என்னுடைய செகண்ட் ரவுட்டரோட நேம். இது வந்து என்னோடய தேர்ட் ரவுட்டர் ஒயர்லெஸ் 6 ஆங்கிறது. இப்போ வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட் ரவுட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன், அதாவது டென்டா கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்றேன் என்னோடய ஃபஸ்ட் ரவுட்டர்.
ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நெட்டை செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்னுடைய செகண்ட் ரவுட்டர் நான் வந்து செக் பண்ணுறேன். அதாவது D-Link. என்னோடய ஃபஸ்ட் ரவுட்டர் எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதாவது இது ஓகே, செகண்ட் ரவுட்டர் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் தேர்ட் ரவுட்டரை கனெக்ட் பண்ணலாம். தேர்ட் ரவுட்டருக்கு நான் வந்து பாஸ்வேர்டு வந்து எதுவுமே செட் பண்ணல. ஒயர்லெஸ் எண்ணுங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது ஜிக்ஸால் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து என்னுடைய தேர்ட் ரவுட்டர். பாஸ்வேர்டு கொடுக்கல, டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு 3 ரவுட்டருமே வந்து எனக்கு வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உதாரணத்துக்கு 3 ரவுட்டரை நான் வந்து வச்சு காட்டினேன். பட் நீங்கள் வந்து எத்தனை ரவுட்ரு வேணாலும் நீங்கள் வந்து மல்டிப்புளாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.